ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் பிரதிவாரமும் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 54வது வாரமாக ஹிரண்மயி தன்னுடைய அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்கா இல்லையா? போன வாரத்தோட தொடர்ச்சியை தான் நம்ம தொடர்ந்து கேட்க போறோம். ஹிரண்மயியோட மகள் சாரதா தன்னோட ஆரம்ப நிலை பள்ளியில படிச்சு கொண்டிருந்த சமயம் மேற்கொண்டு 6ஆம் வகுப்புக்கு இடைநிலை பள்ளியில சேரணும். அந்த பள்ளியில அவ நல்ல மதிப்பெண் எடுத்தும் அவளுக்கு அந்த பள்ளியில இடம் கிடைக்கல அப்படிங்கறத பத்தி கேட்டு இருந்தோம் இல்லையா? அததான் தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். ஹிரண்மயி அந்த ஸ்கூலோட அட்மிஷன் ஆபீசர் திருமதி எலிசபெத்துக்கு போன் பண்ணி கேக்குறா இல்லையா? அவளும் என்ன சொல்றான்னா, சாரதா நுழைவுத் தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கா, ஆனா அப்ளிகேஷனோட நீங்க ஆரம்ப பள்ளியோட மதிப்பெண் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறிவிட்டேன், அதனால அவளுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்றார். குற்ற உணர்வு ஹிரண்மயிய அப்படியே வாட்டுறது. இப்படி ஒரு நல்ல வாய்ப்ப நம்மளோட கவனக்குறைவால தவற விட்டுட்டோமே. இனிமேல ரொம்ப ரொம்ப அந்த சுமாரான பள்ளியில தான் தன்னோட மகளை சேர்க்கணும் அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்படுறா ஹிரண்மயி. ஹிரண்மயி அந்த ஸ்கூல் எலிசபெத் கிட்டக்க ரொம்ப சாரி கேக்குறா. சாரி கேட்டுட்டு இப்ப ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. எலிசபெத் சொல்றார், என்னால எதுவும் செய்ய முடியாது, ஆனாலும் உங்களோட பொண்ணோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு காத்தால கொண்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு போன்ல சொல்றா. சரி கொண்டு வான்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால ஒரு கொஞ்சம் நம்பிக்கை. அதனால எல்லா சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு, அவளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் போன்ல அழைக்கிறா ஹிரண்மயி. அவளுடைய ஃப்ரெண்டோட பையனுக்கும் அந்த பள்ளியில இடம் கிடைக்கல. அவளும் திருமதி எலிசபெத்த நேரிலேயே பார்க்க போயிருக்கா. நேரில் பார்க்க போகும்போது அவருடைய செக்ரட்டரி திருமதி கோலோன் அப்படிங்கிறவா அவளுக்கு பர்மிஷன் கொடுக்கல. நாங்க 1000 மாணவர்களுக்கு இடம் கொடுக்கல, அதற்காக ஒரு பெற்றோரையும் சந்தித்து எங்களால பேசிட்டு இருக்க முடியாது, கிளம்புங்கோ அப்படின்னு அவர் கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா அவர் தோழிய திருப்பி அனுப்பி வச்சிருக்கார். நேரில் சென்றாலும் உன்னால திருமதி எலிசபெத்த கண்டிப்பா சந்திக்க முடியாது, நீ அங்க போறதே வேஸ்ட் அப்படின்னு அவ ஃப்ரெண்டு ஹிரண்மயியோட ஃப்ரெண்டு சொல்றா. இத கேட்டதும் ஹிரண்மயிக்கு ரொம்ப ரொம்ப கலக்கமாயிடுச்சு. இது என்னடா சோதனை, தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூச்சாரி வரம் கொடுக்க மாட்டார் போல இருக்கு. எப்படின்னா அவருடைய செக்ரட்டரிய சந்திச்சு திருமதி எலிசபெத்த எப்படி நான் சந்திக்க முடியும், அவர் சந்திக்க விடலைன்னா என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டு, நமக்குத்தான் ஆபத் பாந்தவர் அநாத ரட்சகர் நம்ம குருநாதர் தானே, நீங்க தான் குருநாதா காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
அன்னை முழுக்க அடுத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற வழியிலையும் அந்த தாரக மந்திரம் ஸ்ரீ குரு பாகிமாம் ஸ்ரீ குரு பாகிமாம் அந்த மகா மந்திரத்தை தான் ஜபிச்சுட்டே இருக்கா ஹிரண்மயி. அடுத்த நாள் கார்த்தால அட்மிஷன் ஆபீஸ்க்கு போயிருக்கா. முதல்ல அவரோட செக்ரட்டரி, எலிசபெத்தோட செக்ரட்டரி சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் நான் அவரை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன், அனுமதி பெற்று விட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். சரி, இத்தனை பேர் எவ்வளோ பேருக்கு கிடைக்கல, யாரையும் சந்திக்க அவளால முடியாது, கண்டிப்பா நம்மளையும் சந்திக்க மாட்டா, ஏதோ நம்மள வர சொல்லியிருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் போயிடுத்து அவளுக்கு, இரண்மயிக்கு. இவரும் சும்மா கேக்குறேன் அப்படிங்கிற பேர் வழியில நம்மள திருப்பி தான் அனுப்ப போறார் அப்படின்னு ரொம்ப மனசு சங்கடத்தோட, ரொம்ப வருத்தத்தோட ஸ்ரீகுரு பாகிமாம் அப்படின்னு அந்த அந்த ஒற்றை நாமாவளிய மூச்சா சுவாசிச்சுண்டு செக்ரட்டரி ஆபீஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் போறா. செக்ரட்டரியோட ஆபீஸ் வாசல்ல ஒரு லேடி நின்னுண்டு பேசிட்டு இருக்கார். இரண்மயி இதுக்கு முன்னாடி அந்த செக்ரட்டரியும் பார்த்ததில்ல, திருமதி எலிசபெத்தையும் பார்த்ததில்ல. அதனால அவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அதனால அவளோட உரையாடல கேட்டு குறுக்கிடாம காத்துட்டு இருக்கா. ஏன்னா ஒருத்தர் பேசும்போது நம்ம குறுக்க பேசக்கூடாது இல்லையா, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வாசல்ல நின்று இருக்கிற அந்த பெண்மணி வந்து என்ன பண்றா, ஹிரண்மயி பக்கமா திரும்பி யார் நீங்கள் அப்படின்னு கேக்குறா. யார் நீங்கள்னு கேட்டது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படியும் கேக்குறா. அப்போ ஹிரண்மயி சொல்றா, நான் திருப்பதி எலிசபெத்தை சந்திக்கணும், என்னுடைய மகள் சாரதாவோட அட்மிஷன் விஷயமா நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஹிரண்மயி சொல்றா. என்ன ஆச்சரியம்னா, அந்த பெண்மணி சொல்றா, நான் தான் எலிசபெத், வாங்கோ என்னுடைய அறைக்கு சென்று பேசலாம் அப்படின்னு அழைச்சுட்டு போயிடுறா ஹிரண்மயியே எலிசபெத். இது வந்து எப்படி இருக்க, முந்தின நாளைக்கு அவருடைய ஹிரண்மயியோட ஃப்ரெண்டு எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை, தனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொன்னதுக்கும் இன்னைக்கு ஹிரண்மயிக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நேர்ந்ததற்கும் எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்தேலா. ஏன்னா காலமறிந்து காக்கும் கருணாமூர்த்தியான நம்முடைய குருநாதர் அவர் இருக்கும்போது நியாயமான நம்முடைய கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேறும் இல்லையா. ஹிரண்மயியும் மனசுல கோடி முறை குருநாதாளுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு எலிசபெத்தோட அவரோட அறைக்கு கிளம்புறா. மகளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கறா. அவர் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி பாக்குறார். அப்போ பார்த்துட்டு எலிசபெத் அவ சொல்றா, நான் ஸ்கூல்ல எல்லா இடங்களையும் ஏற்கனவே நிரப்பிட்டேன், இனிமேல் யாருக்கும் இடம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் அந்த இடத்தை நான் கொடுக்க முடியும். இதை தவிர என்னால வேற ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, எங்களுக்கு இதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளோ நல்ல பள்ளியில கிடைச்ச இடத்த வேண்டாம்னு யாராவது வந்து சொல்லுவாளான்னு. சரி, இனிமே நம்மோட பொண்ணுக்கு இங்க இடம் கிடைக்காது, இனிமே எப்படி கிடைக்க போறது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலோட வீட்டுக்கு வந்துட்டா. அறியாமையினால இப்படி நம்ம தவறு பண்ணிட்டோமே, குழந்தைக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நானே கெடுத்துட்டேனே குருநாதா அப்படின்னு புலம்புறா. நாம எல்லோருக்கும் ஜெகன் மாதா இல்லையா நம் குருநாதர். ஆனாலும் அவருடைய மந்திரத்தை அவன் மனசு ஜபிச்சுட்டே, மீண்டும் மீண்டும் அந்த மகா மந்திரத்தை அவன் ஜபிச்சுட்டே இருக்கா. ஒரு வாரம் ஆயிடுத்து, 2 வாரம் ஆயிடுத்து, ஸ்கூல்ல இருந்து எந்தவித தகவலும் இல்ல. 2 வாரம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்கூல்ல திருமதி எலிசபெத் கிட்ட இருந்து ஹிரண்மயிக்கு ஒரு இமெயில் வருது. என்ன இமெயில் அதுனா, நாங்க ஏற்கனவே அட்மிஷன் கொடுத்திருந்த ஒரு மாணவியோட தகப்பனார் வேறு ஒரு ஊருக்கு மாற்றலாகி கிளம்பிட்டார்,
அதனால அந்த சீட் காலியா இருக்கு, உங்க பொண்ணுக்கு நாங்க அந்த சீட்டை கொடுக்கறோம் அப்படின்னு அந்த மெயில்ல அவ கொடுத்திருக்க. அந்த மெயில்ல அந்த மாதிரி எழுதி இருக்கு. இது அவளால நம்பவே முடியல அதை படிச்சுட்டு. நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றேன், அப்படியே அழக்கூடாது அப்படின்னு. அவளால அதை நம்பவே முடியல. அவ கண்ணை கூட நம்ப முடியல, அவளை நம்ப முடியல, எதுவுமே நம்ப முடியல அவளால. அவளுக்கு அவ அப்ப அடைந்த மகிழ்ச்சிக்கு ஒரு கணக்கே இல்ல. என்ன சொல்றது, அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அவளோட மனச வாட்டிய அந்த வேதனையும் குற்ற உணர்ச்சியும் கொஞ்சம் குறையறது. சம்சார சாகரத்துல உழலும் சாமானிய வியக்தியான எனக்கு ஏற்பட்ட துயரத்தை தன்னுடைய அப்பரிமிதமான கருணா கடாட்சத்தினால துடைத்து ரட்சித்தார் என்னுடைய குருநாதர்னு சொல்றார். 1000 அபராதங்கள் செய்திருந்தாலும் தன்னையே கதியாக கொண்ட அடியார்களின் விதியை மாற்றி நலமருளும் என்னுடைய குருநாதரின் திருவடிகளே இம்மையிலும் ஈரேழு பிறவிகளிலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கணும் அப்படின்னு தாழ்மையோட மீண்டும் குருநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான் ஹிரண்மயி. கேக்குற நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னா அதை அனுபவிச்ச அவளுக்கு அந்த சமயத்துல அது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வாரமும் ஒத்தொத்தரோட அனுபவத்தை பத்தி நான் படிக்கிறேன், படிச்சு நான் அப்பதான் ரெக்கார்ட் பண்றேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு குருநாதருடைய ஒவ்வொரு அனுபவங்களும் சொல்லியே மாளாது. மீண்டும் வேறொரு அனுபவத்தோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் சரணம். ஸ்ரீ குரு பாகிமாம், பரமதயாலோ பாகிமாம், ஸ்ருங்கேரி ஜகத்குரு பாகிமாம், பாரதி தீர்த்த பாகிமாம், விதுஷேகர பாரதி பாகிமாம்.